இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தன்னை ஒரு காமெடியன் என கூறிக்கொண்டு நடமாடும் நகைக்கடையாக வலம் வரும் பிரபல ரவுடியான வரிச்சியூர் செல்வம் நடனமாட வந்த இளம்பெண் ஒருவரை ஏதோ மூட்டையைப் போல தோள் மீது தூக்கி ஆடிய காட்சிகள்தான் இவை. மதுரை மாவட்டம் வரிச்சியூர் பகுதியைச் சேர்ந்தவர் வரிச்சியூர் செல்வம். இவர் மீது பல்வேறு கொலை, மிரட்டல் ஆகிய வழக்குகள் நிலுவையில் உள்ளன. முன்னொரு காலகட்டத்தில் மதுரையில் பிரபல ரவுடியாக வலம் வந்த செல்வம் பின்னர் வரிச்சியூர் செல்வமாக அறியப்பட்டார். முன்பு டெரர் ரவுடியாக இருந்த இவர் போலீசார் என்கவுண்டருக்கு பயந்து எல்லாத்தையும் விட்டுவிட்டேன், எந்த குற்ற செயல்களிலும் ஈடுபடுவது இல்லை என வெள்ளை கொடி காட்டி வாழ்ந்து வருகிறார். பிறரை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும் என நினைக்கும் வரிச்சியூர் செல்வம் உடல் முழுவதும் தங்க நகைகளை அணிந்து வெளியே செல்வது வழக்கம். தான் எங்கு சென்றாலும் காவல்துறையினருக்கு தெரிவித்துவிட்டுதான் செல்வதாகவும், தான் ரவுடி அல்ல காமெடியன் தான், தப்பு செய்தால் போலீசார் என்கவுண்டர் செய்யத்தானே செய்வார்கள் என போலீசாருக்கு ஆதரவாகவும் வரிச்சியூர் செல்வம் பேசி வந்தார். போலீஸோட கட்டுப்பாட்டில் போலீஸ் என்ன சொல்றாங்களோ, நான் எங்க போனாலும் போலீஸுக்கு நீங்க பாருங்களேன், என்னை ஒருத்தர் டெய்லி நான் எங்க போனாலும் எங்கே வந்தாலும் விமல் அவர் பேர், சார் பேர், காவல்துறை சார் பேர், இங்கே சிபிசிஐடி மதுரை, இவங்க தான் என்னை ஃபாலோ பண்ணிக்கிறாரு. நான் எங்கே போனாலும், நான் எந்த ஊருக்கு போனாலும் சொல்லிடுவேன், எங்கே போனாலும் லொக்கேஷன் அனுப்பி விட்டுருவேன். மதுரையை விட்டு வெளியே போனோன்னா அவருக்கு லொக்கேஷன் போட்டுருவேன். இந்த வருங்க லொக்கேஷன், எல்லா ஊரில் நான் எங்கே தங்கியிருந்தாலும் லொக்கேஷன் போட்டுருவேன். போலீஸுக்கு கட்டுப்பட்டு போலீஸ்காரங்க என்னை பாதுகாத்துக்கு இருக்காங்க. அவங்களுக்கு நான் நல்ல பிள்ளையாக வாழ்ந்துக்கிருக்கேன். சேட்டை பண்ணா சுடதானா செய்வாங்க, திருந்துனா விட்டுருவாங்க போலீஸ். இது எதனாலும் தப்பு பண்ணா போலீஸ் விடாம அப்புறம் என்ன செய்வாங்க? ரவுடிசத்தை விட்டுட்டு இதோட ஒதுங்கிட்டா விடுவாங்க. நான் ரவுடிஸ் தான் பண்ணுவேன், யாராலும் கொலை பண்ணுவேன், இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொன்னா போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுட்டு தானே பிடிப்பாங்க. பண்ணி தானங்க தீரணும். கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டுல. வெறும் 1,40,000 போலீஸா இருக்காங்க. இவங்க பூரா ஜெயில சேட்டுக்கு என்ன பண்ண முடியும்? டெய்லி ஜெயினாக்கா அந்த கொலையை பண்ண, இங்கே கொலையை பண்ண அப்படின்னு போலீஸ் சுடதான் செய்யும். இப்போ யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம சொல்ற மாதிரி ஐயா நல்லவங்களை சுட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லலாம். பூரா சுட்டையும் பூரா ரவுடி பைய, திருட்டு பைய, காவலி பைய இவ்வளவு சொல்றாங்க போலீஸ். திருந்திட்டப்ப நாங்கெல்லாம் இருந்தோம், இந்த வேணாம் எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி திருந்திட்டா. இப்போ நாங்கள் அவருக்கு இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்கே போனாலும் தகவல் சொல்லிட்டு ஐயா இங்கே போறேன், அங்கே போறேன், இதை போறேன், இங்கே தான் இந்த ஊருக்கு போறேன், இந்த ஊருக்கு போறேன்னு நம்ம சொல்லிட்டு டெய்லி போறோம் வர்றோம். அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையில உங்களுக்கு. ஃபஹத் வாசில் நடிப்பில் வெளியான ஆவேசம் படத்தில் கதாநாயகன் ரவுடியாக இருந்தாலும் எப்படி ஒரு காமெடியனைப் போல இருப்பாரோ அப்படித்தான் வரிச்சியூர் செல்வமும் என பலரும் கூறுவதுண்டு. எப்போதும் காலையில் 11 மணிக்குத்தான் எழுந்திருப்பேன், திரைப்படங்களை தேடி தேடி பார்ப்பேன், வெள்ளிக்கிழமையானாலே சென்னைக்கு புறப்பட்டு சென்று வார இறுதி நாட்களில் வப்பிற்கு செல்வேன் என நேர்காணல் ஒன்றில் அவரே தெரிவித்துள்ளார். பல்வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருந்து வந்ததால் பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கும் சென்று மதுபாட்டில்களோடும் கொண்டாடுவது போன்ற வீடியோவை தனது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டு வருகிறார். இப்படி சமீப காலங்களாக தான் பாட்ஷா இல்லை மாணிக்கம் என்பது போல வெளி உலகத்திற்கு காட்டி வரும் வரிச்சியூர் செல்வம் அண்மையில் அவரது பிறந்த நாளை கொண்டாடியது தற்போது ட்ரெண்டாகி வருகிறது. திரைப்படங்களில் வரும் ரவுடியைப் போல 10க்கும் மேற்பட்ட கார்களில் வந்து இறங்குவதை மாஸ் பிஜிஎம் போட்டு வரிச்சியூர் செல்வம் தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோவாக பதிவிட்டுள்ளார். மேலும் பட்டுக்கோட்டன்னம்மாளு என்ற பாடலின் பின்னணியில் அவருடன் இளம் பெண்கள் நடனமாட பெண்களை அருகில் அழைத்து வந்து உற்சாகமான நடனமும் ஆடியுள்ளார். அப்போது நடனமாடிக்கொண்டிருந்த பெண்ணை தனது தோளில் தூக்கியபடி வரிச்சியூர் செல்வம் நடனமாடுவதும் அதனை அங்கிருந்தவர்கள் ஆரவாரம் செய்யும் காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது.
தன்னை காமெடியன் என சொல்லிக் கொள்ளும் பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் காவல்துறையினரை பார்க்கும்போது மட்டும்தான் அப்படிப்பட்டவன் இல்லை என அப்பாவி போல பேசிவிட்டு தனது சமூக வலைதளங்களில் இதுபோன்ற வீடியோக்களை பதிவிட்டு வருவது மேலும் அவர் மீதான சந்தேகத்தை எழுப்புகிறது. பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.